இயற்கையின் அற்புதமான படைப்புகள் பல. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை தன்னகத்தை கொண்டு இவ்வுலகை அழகு செய்கிறது. இயற்கையை நேசிக்காதவர் வாழ்க்கையை முழுதாய் வாழ்வதில்லை. இயற்கை நமக்கு கொடையாக வழங்கியுள்ள வளங்களை நேசிப்போம். இந்நடனத்தின் வாயிலாக இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். வாருங்கள். நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. உடையாத அப்பம் ஒன்று எதற்கு, எவரையும் ஊடுருவாத மறையுறையொன்று எதற்கு, மண்ணில் வீழ்ந்து அழியா விதை இருந்தால் எதற்கு, இந்த உண்மையை உணரா வாழ்வு நமக்கு எதற்கு. எதற்கு உடையாத அப்பம் ஒன்று எதற்கு, எவரையும் ஊடுருவாத மறையுறையொன்று எதற்கு, மண்ணில் வீழ்ந்து அழியா விதை இருந்தால் எதற்கு, இந்த உண்மையை உணரா வாழ்வு நமக்கு எதற்கு. எதற்கு உப்பு காரம் புளிப்பு மாவு ஒளியாய் வாழ அழைப்பு. 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 நம் அழைப்பு கிறிஸ்துவ அழைப்பு. நமக்கு அழைப்பு. உப்பு சாரமற்று போனால் பயன் என்ன அதற்கு. உப்பு போன்று வாழ நமக்கு அழைப்பு. உப்பு சாரமற்று போனால் பயன் என்ன அதற்கு. வெளியே கொட்டப்பட்டு மிதிபடும் என்பது வழக்கு. வெளியே கொட்டப்பட்டு மிதிபடும் என்பது வழக்கு. உலகில் உப்பு காரம் போல வாழ அழைப்பு. உலகில் உப்பு காரம் போல வாழ அழைப்பு. நம் அழைப்பு இல்லற அழைப்பு. உப்பு காரம் புளிப்பு மாவு ஒளியாய் வாழ 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 அழைப்பு. நம் அழைப்பு இல்லற அழைப்பு.